மனுஷகுமாரன் வரும்போது. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். மகா நாளின் போது கடைசி நியாயத்தீர்ப்பு உண்டாகும். இந்த நியாயத்தீர்ப்பு எவ்வாறு நடைபெறும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கு விவரிக்கிறார். மனுஷரை நியாயம் தீர்க்கும்போது இயேசு கிறிஸ்து தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். எல்லா மனுஷரும் நியாயம் தீர்க்கப்படப் போகிற ஒரு நாள் வரப்போகிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் ஜீவித்த காலத்தில் நாம் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்படுவோம். மனுஷகுமாரன் நம்மை நியாயம் தீர்ப்பார். கடைசி நியாய தீர்ப்பை பற்றி கூறப்பட்டிருக்கும் இடங்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் என்றே அழைக்கப்படுகிறார். ஏனெனில் இவர் மனுஷருடைய குமாரர்களை நியாயம் தீர்க்கப் போகிறார். இயேசு கிறிஸ்துவும் மனுஷரில் ஒருவராக இருந்தாலும் அவர் மிகவும் விசேஷித்தவர். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நியாயம் தீர்க்க வரும்போது அவர் நியாயாதிபதியாக வருவார். அவருடைய வருகை மகிமை பொருந்தியதாக இருக்கும். தம்முடைய மெய்யான மகிமையோடு இயேசு கிறிஸ்து தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இந்த உலகத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மாத்திரமே விசுவாசிக்கும் காரியங்களை நியாய தீர்ப்பு நாளின் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் தங்கள் கண்களால் காண்பார்கள். இயேசு கிறிஸ்து தமது பிதாவின் மகிமை பொருந்தியவராக மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் என்று விசுவாசிகள் விசுவாசிக்கிறார்கள். நியாய தீர்ப்பு நாளில் விசுவாசிகளும் இதை தரிசிப்பார்கள், அவிசுவாசிகளும் இதை தரிசிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது அவர் மேகங்களுக்குள் இரகசியமாக வருவார். அந்த மேகம் கரிய மேகமாக இருந்து அவரை மறைக்கும். ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையின் போதோ எல்லோருக்கும் பிரத்யட்சமாக தெரியும் விதமாக அவர் மகிமை பொருந்தியவராக பிரகாசமான மேகத்தின் வழியாக இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பதற்காக தமது மகிமையில் வரும்போது அவரோடு கூட சகல பரிசுத்த தூதர்களும் வருவார்கள். பரிசுத்தமான தேவனை சுற்றிலும் பரிசுத்தமான தூதர்கள் கூடியிருப்பார்கள். மனுஷகுமாரன் இருக்கும் இடம் பரிசுத்தம் நிறைந்ததாகவும் மகிமை பொருந்தினதாகவும் இருக்கும். இயேசு கிறிஸ்து தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இப்போது அவர் தமது பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்போது அமர்ந்திருக்கும் சிங்காசனம் கிருபையின் சிங்காசனமாகும். இந்த கிருபாசன தண்டையில் நாம் நம்பிக்கையோடும் தைரியமாகவும் கிட்டிச் சேரலாம். ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையின் போதோ அவர் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அது நியாய தீர்ப்பின் சிங்காசனமாகும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தமது மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் மாம்சத்தின் வரையறைகளுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். சிறைச்சாலையில் இரும்பு கம்பிகளுக்கு உள்ளே சிறைப்பட்டிருப்பவரைப் போல இயேசு கிறிஸ்து தமது மாம்சத்தில் சிறைப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையின் போதோ அவர் நியாயாதிபதியாக தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் நியாயம் தீர்க்கிறவராக வீற்றிருப்பார்.